ஆண்டவரும் இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த யூடியூப் சேனல் மூலமாக உங்களோடு கூட சேர்ந்து ஆண்டவருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்வதிலே தேவன் கொடுத்திருக்கிற கிருபை எண்ணி உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றி செலுத்துகிறேன். எனக்கு அருமையான தேவச்சனமே, இந்த 2020 ஆண்டின் கடந்து வந்த 10 மாத காலமும் பரலோக தேவன் நம்மை கண்மணி போல பாதுகாத்து சுகபல ஜீவனை கொடுத்து அதிசயம் அற்புதமாய் நடத்தி வந்ததற்காக நன்றி செலுத்துவோம். இந்த 11 மாதத்தையும் தேவன் நமக்கு கொடுத்து நம்மை ஆச்சரியமான பாதையிலே நடத்தி வருகிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் நல்லவராக இருக்கிறார், நன்மை செய்கிறவராக இருக்கிறதற்காக அவருக்கு நாம் தொடர்ந்து நன்றி செல்வோம். நன்றி உள்ளவர்களாக இருப்போம். இந்த கிருபையின் காலத்திலும் அவருடைய சமூகத்திலே நாம் துதித்து பாடி ஆராதித்து மகிமைப்படுத்த தேவன் கொடுத்திருக்கிற அளவற்ற கிருபை எண்ணி அவருக்கு நன்றி செலுத்துவோமே. ஜெபிப்போமா. துதிகளின் மத்தியில் வாசம் செய்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, நன்றி நிறைந்த உள்ளத்தோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம், போற்றுகிறோம், உம்மை ஆராதிக்க நமஸ்கரிக்கிறோம், தொழுகிறோம், உம்முடைய பாதம் அணிகிறோம். கிருபை உள்ள நல்ல பிதாவே, இந்த மன மகிழ்ச்சியமான இந்த பரிசுத்தமான ஓய்வு நாளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த யூடியூப் சேனல் மூலமாக உம்முடைய வார்த்தைகளை கேட்கிற ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளையும் பிதா குமாரன் பரிசுத்த நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறோம். ஆண்டவரே, இந்த சேனலுக்கு வன்பதாக இருந்து உம்முடைய வார்த்தைகளை கேட்கிற ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளுடைய குடும்பமும் ஆசீர்வதிக்கப்படும்படியாக ஜெபிக்கிறோம். உம்முடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆவியானவரே, துவக்கம் முதல் முடியும் மட்டும் உம்முடைய பரிசுத்த கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய பாடல் புத்தகத்தில் 130வது பாடலை எடுத்து ஆண்டவரை நாம் மகிமைப்படுத்துவோம். Come let us all united to sing song number 130. பாடிட வாரும் தேவனே அன்பவர், வானமும் பூமியும் பாடட்டும் அன்பவர், ஆத்மா வெளிந்தெழும்பட்டும், உள்ளங்கள் தனித்து பாடட்டும், இயேசுவுக்காய் பாடிடுவோம் அன்பவர். அனைவருக்கு தெரிந்த பாடல் உற்சாகமாய் பாடி ஆண்டவருடைய நாமத்தை ஒன்று சேர்ந்து மகிமைப்படுத்துவோமே.
பாதைக்கு வழி காட்டியும் சேனையோடு சேர்வோ, அப்போது நாம் பாடிடுவோ. அப்போது நாம் பாடிடுவோ. பரிசுத்த வேதாகமத்திலிருந்து ஒரு வேத பகுதியை வாசிப்போம். சங்கீதம் எழுதிய புஸ்தகம் 27ஆம் சங்கீதத்தை உங்களுக்கு முன் வைக்கின்றேன். The book of Psalms, chapter 27. I'm read for you. Please follow your own translation. கர்த்தர் என் வெளிச்சமும் என் இரட்சிப்புமானவர், யாருக்கு பயப்படுவேன்? கர்த்தர் என் ஜீவனின் பலனானவர், யாருக்கு அஞ்சுவேன்? என் சத்துருக்களும் என் பகருமாகிய பொல்லாதவர்கள் என் மாம்சத்தை பட்சிக்க என்னை நெருக்கையில் அவர்கள் இடறி விழுந்தார்கள். எனக்கு விரோதமாக ஒரு பாலை இறங்கினாலும் என் இருதயம் பயப்படாது. என்மேல் யுத்தம் எழும்பினாலும் இதனால் என் நம்பிக்கை இதே. கர்த்தரிடத்தில் ஒன்றை நான் கேட்டேன், அதை நாடுவேன். நான் கர்த்தருடைய மகிமையை பார்க்கும்படியாகவும் அவருடைய ஆலயத்தில் ஆராய்ச்சி செய்யும்படியாகவும் என் ஜீவனுள்ள நாளெல்லாம் கர்த்தருடைய ஆலயத்தில் தங்கியிருப்பதை நாடுவேன். தீங்கு நாளில் அவரை தம்முடைய கூடார மறைவிலே மறைத்து என்னை தமது கூடார மறைவிலே ஒழித்து வைத்து என்னை கண்மலை மேல் உயர்த்துவார். எப்போதும் என் தலை என்னை சுற்றிலும் இருக்கிற என் சத்துருக்களுக்கு மேலாக உயர்த்தப்படும். அது நிமித்தம் அவருடைய கூடாரத்திலே நான் ஆனந்த பலியிட்டு கர்த்தரை பாடி அவரை கீர்த்தனம் பண்ணுவேன். கர்த்தாவே, நான் கூப்பிடுகிற சத்தத்தை கேட்டு எனக்கு இறங்கி எனக்கு உத்தரவு அருளிச்சியும் என் முகத்தை தேடுங்கள் என்று சொன்னீரே. உம்முடைய முகத்தை தேடுவேன் கர்த்தாவே என்று என் இருதயம் உம்மிடத்தில் சொல்லிற்று. உமது முகத்தை எனக்கு மறையாதையும், நீர் கோபத்துடன் உமது அடியேனை விலக்கி போடாதையும். நீரே எனக்கு சகாயர், என் ரட்சிப்பின் தேவனே, என்னை நெகிழவிடாதையும், என்னை கைவிடாமலீரும். என் தகப்பனும் என் தாயும் என்னை கைவிட்டாலும் கர்த்தர் என்னை சேர்த்து கொள்வார். கர்த்தாவே, உமது வழி எனக்கு போதித்து என் எதிராளி நிமித்தம் சுவையான பாதையிலே என்னை நடத்தும். என் சத்துருக்களின் இஷ்டத்துக்கு என்னை ஒப்புக்கொடாதையும். பொய் சாட்சிகளும் அக்கிரமங்களும் சீர்கள் எனக்கு விரோதமாக எழுப்பினார்கள். நானோ ஜீவனுள்ள தேசத்திலே கர்த்தருடைய மகிமையை காணும்படியாக விசுவாசித்ததினால் கெட்டு போகாதிருப்பேன். கர்த்தருக்கு காத்திரு, அவன் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார். திடமானதாய் இருந்து கர்த்தருக்கே காத்திரு. வாசித்த இறை வார்த்தை மூலமாக ஆண்டவர் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவரும் இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த பரிசுத்தமான ஓய்வு நாளிலே உங்களோடு கூட சேர்ந்து ஆண்டவருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்வதிலே தேவன் கொடுத்திருக்கிற கிருபை எண்ணி உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றி செலுத்துகிறேன். இத்தனை ஒரு ஆசீர்வாதமான நாளிலும் கூட உங்களோடு கூட சேர்ந்து ஆண்டவருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்வதிலே தேவன் கொடுத்திருக்கிற அளவற்ற கிருபை எண்ணி
உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றி செலுத்துகிறேன். எனக்கு அருமையான தேவ ஜனமே, இந்த நாளிலும் கூட ஆண்டவருடைய வார்த்தையை உங்களோடு பேசுவதிலும் உங்களோடு பகிர்ந்து கொள்வதிலும் நீர் தந்திருக்கிற கிருபை எண்ணி உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றி செலுத்துகிறேன். கடந்து வந்த 10 மாத காலமும் நம்மை அவர் கண்மணி போல பாதுகாத்து சுகத்தையும் பலத்தையும் ஆரோக்கியத்தையும் நீடித்த ஆயுஷ் நாட்களையும் தீர்க்க ஆயுசையும் கர்த்தர் கொடுத்து ஆண்டவர் நடத்தி வந்திருக்கிற கிருபை எண்ணி நன்றி செலுத்துவோம். இந்த 11வது மாதத்தையும் தேவனுடைய பாதத்திலே நாம் கழிக்கும்படியாக, அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக அவர் தந்திருக்கிற கிருபைக்காக, அவருடைய அன்புக்காக அவரை நாம் ஸ்தோத்தரிப்போம். அன்பு தேவஜனமே, இந்த நாளின் சிந்தனைக்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட வேதவசனம் 1 நாளாகமம் 17ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம் நிமிதமாய் சொல்கிறது. Now you have been pleased to bless of the house of your servant, that may to continue before you and forever. You have been blessed, O Lord, and it shall be blessed forever. 2 Chronicles 17:27 says like that. இப்பொழுதும் உமது அடியனாகிய வீடு என்றைக்கு உமக்கு முன்பாக இருக்கும்படிக்கு இதை ஆசீர்வாதமாக்கினீர். கர்த்தராகிய தேவரீர் இதை ஆசீர்வதித்தபடியினால் இது என்றைக்கும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும் என்று தேவனுடைய வார்த்தை சொல்கிறது. Let us go to the briefly introductions about the sermon. The sermon theme is our life house. நமது 5 வீடுகள் என்ற தலைப்பின் கீழ் ஆண்டவருடைய வார்த்தை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்கிறேன். Our 5 houses. What are the 5 houses? We are going to meditate it about you. Let us go to the briefly the short introductions about the sermon. The David had decided to build the church for the Lord. He has a plan to the ark of the Lord was under the ruling the situations. When he decided to build the church for the Lord and prepared him, but God told him, "No, David, you cannot build me a house for me. I will build through your son," he says. தாவீது கர்த்தருக்கு ஒரு ஆலயத்தை கட்ட வேண்டும் என்று வாஞ்சி அவனுக்குள் இருந்தது. கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியின் திரைகள் இருக்கிறதையும் வேதனை அடைந்தான். கர்த்தருக்கு ஒரு ஆலயம் கட்ட வேண்டும் என்று அவன் ஒரு தீர்மானம் எடுத்தான். ஆனால் நாத்தான் தீர்க்கதரிசி வந்து, இப்பொழுது கர்த்தருக்கும் ஒரு வீட்டை கட்டுவார் என்பதை நீர் அறிந்திருக்கிறீர் என்று 1 நாளாகமம் 17:10 பார்க்கிறோம். உங்களோடு கூட கர்த்தரோ ஒரு வீடை கட்டி தருவார். உங்களுக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையை ஒரு ஆலயத்தை கர்த்தருக்கென்று பரிசுத்தமுள்ளாக்குவார், எழும்ப பண்ணுவார். அவரை துதிக்கும்படியாக, அவரை ஆராதிக்கும்படியாக, அவரை மகிமைப்படுத்தும்படியாக தேவன் ஒரு ஆலயத்தை நமக்கென்று கொடுக்கிறார். இன்றைக்கும் இந்த கொரோனா வைரஸ் பீரியடின் காலமாக இந்த 2020ஆம் ஆண்டின் கிட்டத்தட்ட 10 மாதத்தை நாம் கடந்து விட்டோம். திருச்சபைகள் அடைக்கப்பட்டிருக்கிறது. தேவனை துதித்து பாடி ஆராதிக்க முடியாத சூழ்நிலையிலே நாம் வாழ்ந்து வருகிறோம். ஆனால் தாவீதுக்கு ஒரு ஆசை இருந்தது. நான் ஆண்டவருக்கு ஒரு ஆலயத்தை கட்ட வேண்டும், ஆண்டவரை மகிமைப்படுத்த வேண்டும், அவருடைய ஆலயத்தை கட்டி அவர்களுக்குள் மகிழ்ச்சியாக வேண்டும் என்ற எண்ணம் அவனுக்குள் இருந்தது. சங்கீதம் 127:1 பாருங்கள். உங்களுக்கு கர்த்தர் ஒரு வீட்டை கட்டி தருவார். உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை ஆலயத்தை கர்த்தருக்கு பரிசுத்தமுள்ள வாசலமாய் கட்டி எழுப்புவார். நிச்சயமாகவே கர்த்தர் உங்களுக்கு ஒரு வீட்டை கட்டுவார். வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் வீட்டை கட்டாராயில் அதை கட்டுகளுடைய பிரயாசம் பெரிதா என்று சொல்லப்படுகிறது. கட்டின வீட்டின் மேல் மகிழ்ச்சி வாழ்வது தேவனுடைய அனுகிரகம் தானே. பிரசங்கி 5:19 சொல்லுகிறது, தன் பிரயாசத்தினில் மகிழ்ந்திருக்கும் அவனுக்கு அதிகாரம் அளிப்பதும் தேவனுடைய அனுகிரகம் என்று சொல்லப்படுகிறது. அன்பு தேவஜனமே, தேவனை துதிப்பது தான் தேவனுடைய ஆலயம். தேவனை மகிமைப்படுத்துவது தான் தேவனுடைய ஆலயம். நம்முடைய பாரங்கள், நம்முடைய கவலைகள், நம்முடைய கண்ணீர்கள், நம்முடைய கஷ்டங்கள், நம்முடைய பிரச்சனைகள் எல்லாவற்றையும் தேவனுடைய பாதத்திலே கொண்டு செலுத்தும் போது தான் நம்முடைய வேதனைகள் மாறும், நம்முடைய துக்கம் சந்தோஷமாய் மாறும் அல்லவா? தேவ பிள்ளைகளே, உங்களுடைய வீட்டில் இயேசு கிறிஸ்துவனுடைய பிரசன்னம் இருக்கட்டும். உங்கள் வீட்டிலே தேவனுடைய மகிமை நிறைந்திருக்கட்டும். உங்கள் வீட்டிலே தேவ ஆவியானவர் ஒரு லாவை கொண்டு இருக்கட்டும். தேவன் வாசம் செய்கிற இல்லமாய் உங்களுடைய இல்லம் அமையட்டும்.
தேவன் தங்குகிற வீடாக அமையும் போது நிச்சயமாகவே அது ஆசீர்வதிக்கப்படும். அது செடி தோங்கும் என்று வேதம் சொல்கிறது. ஒருபோதும் எந்த விதமான மாற்றமும் இல்லை. இயேசு உங்கள் வீட்டில் இருப்பார் என்றால் உங்கள் வீடு, குடும்பம், பிள்ளைகள், உங்கள் வருமானம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். உங்கள் வீட்டிலே சமாதானம், சந்தோஷம், தெய்வீக பிரசன்னம் நிரம்பி இருக்கும். தேவ மகிமை மூடப்பட்டிருக்கும். கடலையும் காற்றையும் அதட்டி அமைத்து உண்டாக்கினார். உங்கள் வீட்டிலே தேவ பிரசன்னத்தை நாடுங்கள். உங்கள் வீட்டிலே தேவனுடைய மகிமை நிரம்பி இருக்கட்டும். உங்கள் வீட்டிலே பரலோக பிரசன்னம் நிறைந்திருக்கட்டும். ஆண்டவரே, என் வீடு நீர் தங்குகிற ஜெப வீடாய் மாற்றும் என்று கேட்போம். நீர் வாசம் செய்கிற வீடாய் மாற்றும் என்று கேட்போம். நீர் வாழுகிற வீடாய் மாற்றும் என்று கேட்போம். தேவன் தங்குகிற வீடாய் இருக்கும் பொழுது நிச்சயமாகவே உங்கள் வீடு ஆசீர்வதிக்கப்படும். உங்கள் வீட்டை கர்த்தருக்கு என்று பிரதிஷ்டை செய்யுங்கள். உங்கள் வீட்டிலே ஒரு ஜெபாரை உருவாக்கி கொள்ளுங்கள். வீட்டிலே ஒரு ஜெப வீடாய் இருக்கட்டும். நீதிமான்களுடைய கூடாரத்திலே கம்பீர சத்தம் உண்டு என்று தாவீது சொல்லுகிறான். நம்முடைய வீடு என்று சொல்லும்போது கர்த்தர் 5 விதமான வீடு அர்த்தங்களை உண்டு பண்ணுகிறார். 1 நாம் வசிக்கிற வீடு, 2 நம்முடைய உள்ளமாகிய வீடு, 3 நம்முடைய குடும்பமாகிய வீடு, 4 தேவாலயமாகிய வீடு, 5 பரலோகமாகிய நித்திய வீடு. இதை குறித்து நாம் இன்றைக்கு சிந்திக்க போகிறோம். எனக்கு அருமையான தேவஜனமே, தேவன் தங்குகிற வீடு, தேவன் வாசம் செய்கிற வீடாய் என்னுடைய வீடு அமையும் என்று சொன்னால் நிச்சயமாகவே அது ஆசீர்வாதமான வீடாக, தேவன் வாசம் செய்கிற வீடாக அமைவதற்கு அந்த வீட்டுக்குள்ளே பரலோக பிரசன்னம் நிரம்பி இருக்கட்டும். பரலோக மகிமை கடந்து வரட்டும். பரலோக ஆசீர்வாதத்தினால் ஆண்டவர் நிரப்பு வரலவா. எந்தன் உள்ளம் தங்கும் இயேசு நாயகா, உந்தன் வீடாய்க்குள் இயேசு நாயகா, இயேசு நாயகா, இயேசு நாயகா, உந்தன் வீடாய்க்குள் இயேசு நாயகா, எந்தன் உள்ளம் தங்கும் இயேசு நாயகா, உந்தன் வீடாய்க்குள் இயேசு நாயகா, இயேசு நாயகா, இயேசு நாயகா, உந்தன் வீடாய்க்குள் இயேசு நாயகா. அன்பு தேவஜனமே, நம்முடைய வீடு என்று சொல்லும்போது 5 விதமான அர்த்தங்கள் உண்டு. அவற்றைத்தான் நாம் இன்றைக்கு தியானிக்க போகிறோம். 1, நாம் வசிக்கிற வீடு. நம்பர் 2, நம்முடைய உள்ளமாகிய வீடு. நம்பர் 3, குடும்பமாகிய வீடு. நம்பர் 4, தேவாலயமாகிய வீடு. நம்பர் 5, பரலோகமாகிய நித்திய வீடு. இதை குறித்து நாம் சிந்திக்கலாம். Let us go to the second part, the body of the message. The first point, நாம் வசிக்கிற வீடு குறித்து நாம் சிந்திக்க போகிறோம். House which we have divided. லூக்கா 19ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் பார்க்கும் பொழுது வேத வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது. Zacchaeus, make a hostess to come down, for today I must stay in your house. The Lord Jesus Christ say here. சகையு, நீ சீக்கிரமாக இறங்கி வா, இன்றைக்கு நான் உன் வீட்டிலே தங்க வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். Yes, my brothers and sisters, today the Heavenly Father, He wants to divide in your house. He wants to stay in your house. Would you like to give in your house to stay Him? He said that, Zacchaeus, make haste to come down, for today I must stay at your house. There are the 3 essences need for us. They were the food
and clothing and dividing the place among the tree. The house is very address. Through the house of light, the road of holes is better than having to be the house to all. நமக்கு 3 விதமான அத்தியாவசியமான தேவைகள் உண்டு. உணவு, உடை, உறைவிடம். இந்த மூன்றிலேயும் ஆண்டவருடைய பிள்ளைகளை ஒருபோதும் குறைவிட்டதில்லை. தேவ ஜனமே, இந்த 2020 ஆண்டிலும் 10 மாத காலம் ஆண்டவருக்கு ஒரு குறைவும் இல்லை. தேவன் உனக்கு முக்கியமான அத்தியாவசியமான தேவைகளை உனக்கு சந்தித்தார். உணவு கொடுத்தார், உடுக்க உடை கொடுத்தார், தங்க உறைவிடம் கொடுத்தார். ஒரு குறையின்றி உன்னை கண்மணி போல நடத்தி வந்தார். எத்தனையோ ஒரு ஆச்சரியம். சிலர் வாடகை வீடுகளிலும் இருப்பீர்கள். அந்த வாடகையை செலுத்துவதற்கு கூட ஆண்டவர் உங்களுக்கு பலனை கொடுத்திருக்கிறார். தேவையை சந்தித்திருக்கிறார், பொருளாதாரத்தை சந்தித்திருக்கிறார். ஒரு பக்கம் கொரோனா வைரஸ் நம்மை வேதனைக்குள்ள ஆளாக்கினாலும், வேலைகள் தடைபட்டாலும், வரவேண்டிய வருமானங்கள் தடுத்து நிறுத்தினாலும், பரலோக தேவன் நம்மோடு கூட இருந்து நம்முடைய தேவையை சந்தித்தார். ஒவ்வொருவரும் கஷ்டப்பட்டு சம்பாதித்து சொந்த வீட்டை விரும்புகிறார்கள், கட்டுகிறார்கள். ஆனால் அதில் கர்த்தருடைய ஆசீர்வாதம் கண்டிப்பாக இருக்க வேண்டும். நீ கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிற ஒரு ரூபாயிலும் ஆண்டவருடைய ஆசீர்வாதம் இருக்கும் என்று சொன்னார். அளவற்ற ஆசீர்வாதம் அந்த மாதம் முழு உனக்கு போதுமாக இருக்கும். லோத்து தனக்குன்னு ஒரு வீட்டை கட்டினான். பெரிய அழகிய வீடாக இருக்க வேண்டும் என்று. அந்த வீடு வேதம் சொல்லுகிறது அக்கினிக்கு இரையாகப்பட்டு அழிந்து போயிற்று. தேவன் வாசம் செய்யாத வீட்டில் தேவ ஆசீர்வாதம் இருப்பதில்லை. தேவன் தங்காத வீட்டில் தேவ ஆசீர்வாதம் இருப்பதில்லை. நாம் வசிக்கிற வீடு எப்படி இருக்கிறது? தேவ துணி கேட்கிற வீடா இருக்கிறதா? தேவ சத்தம் கேட்கிற வீடா இருக்கிறதா? தேவனை மகிமைப்படுத்துகிற வீடா இருக்கிறதா? இல்லது சத்ருவை மகிழ்ச்சிவிக்கிற வீடா இருக்கிறதா? திரைப்பட பாடல்களும் இன்னிசைகளும் சீரியல்களும் தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களும் வீட்டின் தொலைக்காட்சியிலே பார்த்து நீ மகிழ்ந்து கொண்டு இருக்கின்றாயா? இல்லை மகளே, மகனே, இது கிருபையின் காலம். இந்த கிருபையின் காலத்தை நீ வீணாக்கி விட்டால் பின் நீ காலத்தை விழுந்து கண்ணீர் வடிக்க வேண்டியது இருக்கும். இந்த கிருபையின் நாட்களிலே தேவன் தங்குகிற வீடாய் உன் வீடு மாறட்டும். தேவன் வாசம் செய்கிற வீடாய் மாறட்டும். தேவன் வாழுகிற வீடாய் மாறட்டும். உன்னுடைய வீடு எப்படி இருக்கிறது சற்று சிந்தித்து பார். தேவன் உன் வீட்டிலே உலாவுகிறாரா? தேவன் உன் வீட்டிலே வாசம் செய்கிறாரா? கர்த்தர் உன் வீட்டிலே உலாவினால்தான் உன் வீடு ஆசீர்வதிக்கப்படும். அன்பு தேவனுடைய பிள்ளையே, தேவன் வசிக்கும் வீடாக என்னுடைய வீடு மாற வேண்டும். ஜெபத்துணி கேட்கிற வீடாய் மாற வேண்டும். துதி சத்தம் கேட்கிற வீடாய் மாற வேண்டும். நீதிமானுடைய வீட்டில் கம்பீர சத்தம் உண்டு என்று சொல்லுகிறதான் தாவீது ராஜா. உன்னை என்னையும் ஆண்டவர் நீதிமானாய் வைத்திருக்கிறார். தேவனை துதிக்கிற பிள்ளைகளாக, தேவனை ஆராதிக்கிற பிள்ளைகளாக, தேவனை மகிமைப்படுத்துகிற பிள்ளைகளாக ஆண்டவர் வைத்திருக்கிறார். எத்தனை ஒரு ஆச்சரியம்! தேவன் நம்மில் அளவற்ற ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார். அளவற்ற ஆசீர்வாதம் ஒரு வீட்டை கர்த்தருக்கென்று பிரதிஷ்டை செய்யுங்கள். ஜெபவிடாய் மாற்றுங்கள். கர்த்தருடைய ஊழியத்திற்கென்று வீட்டை திறந்து கொடுங்கள். கர்த்தர் உலாவுகிற பாளையமாய் மாறட்டும். அதில் தீட்டுப்பட்டவர் ஒன்றும் வீட்டுக்குள் கொண்டு வராத பயிற்று. உபாகம் 21:14 சொல்கிறது. கர்த்தருடைய மகிமை உன் வீட்டிலே காணப்படட்டும். அவர் அன்போடு கூட விசாரிக்கிறார். 1 பேதுரு 5:7 படி உடைய தேவைகள் எல்லாவற்றையும் அவர் அறிந்திருக்கிற தேவனாய் இருக்கிறார். என் அன்பு தேவ ஜனமே, some people suffers the land house because of the house owner. So everybody decided to run the God has asked to you. Open the door of the kingdom of God and fulfill all that He needs us. He will solve some places. Some people's and some of the houses there. Some economical problems. That's why it didn't the house. Some people have the money has the problem. Some people have the education has the problem. Some people have the job for the problems. There is a lot of the problem as comes up in your life. But in your house, the God has His presence is divine to you. தேவன் வீட்டில் வாசம் செய்ய விரும்புகிறார். உனக்குள் உலாவ விரும்புகிறார். உனக்குள்ளே வாசம் செய்து உன்னை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். உன்னுடைய வீடு எப்படி இருக்கிறது? சற்று சொருகனம் சிந்தித்து பார்த்து தேவச்சனமே. மத்தேயு 6:32 சொல்கிறது. அவரை உங்களுக்காக யாவையும் செய்து முடிக்கிற தேவனாயிருக்கிறார்.
சங்கீதம் 138:8 சொல்கிறது, நிச்சயமாகவே உங்களை உங்கள் பிள்ளைகளையும் தேவன் உங்கள் வீட்டையும் ஆசீர்வதிப்பார். 2 சாமுவேல் 7:11 சொல்கிறது, நித்தியத்திலும் உங்களுக்காக வாசஸ்தலத்தை உண்டு பண்ணுவேன் என்று சொல்கிறார். லூக்கா 19:5 இயேசு ஒரு நாள் சகவிடம், சகவே சீக்கிரம் இறங்கி வா, என்று நான் உன் வீட்டிலே தங்க வேண்டும் என்று சொன்னார். எத்தனை ஒரு ஆச்சரியம்! இந்த பகற்கால வேளையிலே இந்த காணொலி காட்சி மூலமாக ஆண்டவருடைய வார்த்தை கேட்கிற தேவச்சனமே, இன்றைக்கு உன் வீட்டிலே இயேசு தங்க வேண்டும் என்று விரும்புகிறார். ஒரு விருந்துகாரன் வீட்டுக்கு வருவதால் உனக்கு எத்தனை சந்தோஷம்! அவர்களுக்கு தேவையான ஆகாரங்கள், போஷாக்குகள் சகலத்தை நீ ஆயத்தம் செய்கிறாய். இயேசு உன் வீட்டில் வருவதற்கு விரும்புகிறாய். நீ என்ன ஆயத்தம் செய்கிறாய்? அவரை சந்திப்பதற்கு நீ என்ன செய்கிறாய்? அவரை துதிப்பதற்கு என்ன செய்கிறாய்? அவரை ஆராதிப்பதற்கு என்ன ஆயத்தம் கொள்கிறாய்? ஒரு கணம் சிந்தித்து பார். உன் வீட்டில் அவர் தங்கி உன்னை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். அப்போஸ்தலர் 16:31 சொல்லுகிறது, கர்த்தராகிய இயேசுவை விசுவாசி, அப்பொழுது நீ உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள் என்று சொல்கிறது. நீதிமானுடைய கூடாரத்தில் கம்பீர சத்தம் உண்டு என்று சங்கீதம் 118:15 வார்த்தை சொல்கிறது. இயேசு அந்த வீட்டுக்கு செல்கிறார், அங்கே ரட்சிப்பு மட்டுமல்ல அற்புதமும் கூட நடந்தது. யாவரி வீட்டுக்கு இயேசு போனார், மரித்து போனவர்களை உயிரோடு எழுப்பினார். மார்க் 5:40 பார்க்கிறோம். பேதுரு வீட்டுக்கு இயேசு போனார், பேதுருடைய மாவை ஜுரமாய் இருந்த போது எழுப்பி அற்புதம் பெற்றார்கள். மத்தேயு 8:15 பார்க்கிறோம். இயேசு உங்கள் வீட்டில் வரும்போது ஒரு தெய்வீக சமாதானம், இயேசு உங்கள் வீட்டில் வரும்போது ஒரு தெய்வீக சந்தோஷம், இயேசு வீட்டில் வரும்போது உன் கஷ்டங்கள் மாறும், இயேசு வீட்டில் வரும்போது உன் கடன்கள் மாறும், இயேசு வீட்டில் வரும்போது உன் பொருளாதாரம் மாறும், இயேசு வீட்டில் வரும்போது பில்லி சூனிய கட்டுகள் மாறும், இயேசு வீட்டில் வரும்போது சத்துரு வைத்திருக்கிற சகல சிறையிருப்பு மாறும். இயேசு வீட்டில் வருவதற்கு இடம் கொடுப்பாய் அன்பு மகனே, மகளே. இந்த உலகத்தில் வழியை ஒரே ஒரு தான் கடந்து போகிறோம். இந்த உலகத்திற்கு நாம் அந்நியரும் பிரதேசிகளுமாய் இருக்கிறோம். இந்த வீடு நமக்கு நிலையான வீடு அல்ல, இதை நாம் தங்கி இருக்கிறோம். இது ஒரு டெம்பரரி லைஃப், ஒரு வாடகை உலகத்தில் நான் வாழ்கிறோம். நீங்களே நானும் தேவன் பரலோகத்தில் ஒரு நித்திய வீட்டை உங்களுக்கு எனக்காய் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். எனவே the house is which is dividing. உன் வீட்டுக்குள்ளே ஆண்டவர் வாசம் செய்ய விரும்புகிறார். உன் வீட்டிலே வாசம் செய்ய விரும்புகிறார். உன் வீடு எப்படி இருக்கிறது? தேவன் தங்குகிற வீடா இருக்கிறதா? தேவன் வாசம் செய்கிற வீடா இருக்கிறதா? இல்லது அசுத்தம் நிறைந்த வீடா இருக்கிறதா? ஒரு தினம் சிந்தித்து பார். ஒரு விருந்தினர், ஒரு வெஸ்ட் ஒருபோது நம்ம வீட்டை சுத்தம் செய்கிறோம். இயேசுவின் வீட்டில் வர விரும்புகிறார். உன்னை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். உன் குடும்பத்தை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். உன் பிள்ளைகளை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். உன் வீடு எப்படி இருக்கிறது? அது பரிசுத்தமாக இருக்கிறதா? தேவன் வாசம் செய்கிற வீடா இருக்கிறதா? தேவன் உன் விரும்பி உன்னை ஆசீர்வதிக்கிறதுக்கு தகுதி உள்ள உதவியாடு இருக்கிறதா? நீ ஒரு தகுதி உள்ள பாத்திரமா இருக்கிறாயா? சிந்தித்து பார். இயேசுவின் குடும்பம் ஒன்று உண்டு, அன்பு நிறைந்திடும் இடம் உண்டு. இயேசுவின் குடும்பம் ஒன்று உண்டு, அன்பு நிறைந்திடும் இடம் உண்டு. உயர்வும் இல்லை, அங்கு தாழ்வும் இல்லை, ஏழை இல்லை, பணக்காரர் இல்லை. உயர்வும் இல்லை, அங்கு தாழ்வும் இல்லை, ஏழை இல்லை, பணக்காரர் இல்லை. ராஜாதி ராஜா இயேசு என்றென்றும் ஆண்டிடுவார். ராஜாதி ராஜா இயேசு என்றென்றும் ஆண்டிடுவார். இயேசுவின் குடும்பம் ஒன்று உண்டு, அன்பு நிறைந்திடும் இடம் உண்டு. இயேசுவின் குடும்பம் ஒன்று உண்டு, அன்பு நிறைந்திடும் இடம் உண்டு. இயேசுவின் குடும்பம் ஒன்று உண்டுயா. உயர்வும் இல்லை, தாழ்வும் இல்லை, ஏழை இல்லை, பணக்காரர் இல்லை. ராஜாதி ராஜா அங்கு வாசிக்கிறார். நம்பர் 2, உன் உள்ளமாகிய வீட்டு. நீதிமொழி 23:26 இவ்விதமாய் சொல்கிறது, your heart, the house, my son, give me your heart.
Proverbs 23:26 says, "My son, give me your heart." God is spirit. The man is alive in the spirits. That is soul. The man was spirit. His spirit, the soul, as Dibale is a body. மகனே, உன் இருதயத்தை தா என்று ஆண்டவர் கேட்கிறார். ஏன்? உன் உள்ளமாகிய வீட்டிலே இயேசு வாசம் செய்ய விரும்புகிறார். உன் உள்ளத்தை நீ இயேசுவுக்காக கொடுக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். யாருக்கு கொடுத்திருக்கிறீர்கள் உங்கள் உள்ளத்தை? உங்கள் உள்ளம் இயேசுவுக்கு சொந்தமானதையா? தேவன் ஆவியானாய் இருக்கிறார், மனுஷனின் ஆவியாய் இருக்கிறான். ஆவியானவர் இருக்கிற மனுஷனுக்குள் ஒரு ஆத்மா உண்டு. ஆவி, ஆத்மா, சரீரம் குடியிருக்கிறது. ஆவியாய் இருக்கிற தேவன் மத்தியிலே வாசம் பண்ணுகிற சித்தமாயிருக்கிறார். அதற்காகவே பகலில் குளிர்ச்சியான வேளையிலே மனுகுலத்தை தேடி வந்தார். மோசேயிடம் தன் ஜனங்களின் மத்தியிலே வாசம் பண்ணும்படி ஒரு கூடாரத்தை ஸ்தாபிக்க சொன்னார். சாலோமன் தேவாலயத்தை கட்டின போது மகிமை அங்கே இறங்கியது. இன்றைக்கும் நம்முடைய உள்ளத்திலே வாசம் பண்ண ஆண்டவர் விரும்புகிறார். வெளிப்படுத்தல் 3:20 சொல்லுகிறது, இதோ வாசப்படி நின்று கதவை தட்டுகிறேன். ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவனிடத்தில் நான் பிரவேசித்து அவனோடு போஜனம் பண்ணுவேன் என்று வேதம் சொல்லுகிறது. Today he want to dwell in your heart. Behold, I stand the door and knock. Anyone who hears my voice and open the door, I will come to him and divine with him, and he will be with me, the Bible says. My dear brothers and sisters, during the World War, God wanted to divine the hearts. He expectations that the heart belongs to you. உடைய உள்ளம் தேவனுக்கு சொந்தமாக இருக்கிறது. தேவன் விரும்புகிறதா இருக்கிறார். உன் உள்ளம் எப்படி இருக்கிறது? சிந்தித்து பார். தேவனுடைய பிள்ளையே, தேவன் வாசம் செய்கிற உள்ளமாய் இருக்கிறதா? தேவன் உனக்குள் வாசம் செய்கிறாரா? சிந்தித்து பார். தேவன் வாழ்கிற உள்ளம் எப்படி இருக்கும் தெரியுமா? அவர் உனக்குள் வாசமாய் இருக்கும்போது எத்தனை மகிழ்ச்சி தெரியுமா? பகையோ, கசப்போ, வைராக்கியமோ, கோபமோ, எரிச்சலோ இருப்பதில்லை. உன் உள்ளம் தேவ அன்பினாலும் தேவ ஆவியினாலும் அது நிறைந்திருக்கும். ஐயா, எத்தனை ஒரு ஆச்சரியமாய் நிறைந்திருக்கிறது பாருங்கள். எஸ், தேவன் உனக்குள் வாசம் செய்ய விரும்புகிறார். இயேசு சொல்லும்போது சொல்லுகிறார், நரிகளுக்கு குழிகள் இருக்கின்றது, ஆகாயத்து பறவைகள் கூட இருக்கிறது, கிறிஸ்துவுக்கு தலை சாய்க்க இடமில்லை. அவர் வளர்ந்த போது இரவெல்லாம் படகில் நின்று பிரசங்கித்தார். இரவிலே கழுதை மேல் பவனி வந்தார். இரவிலே கல்லறையில் அடக்கம் பண்ணப்பட்டார். அவருக்கு என்று ஒன்றும் இருந்ததில்லை. லவோதிக்கா திருச்சபை சபையை பார்த்து வாசலுக்கு வெளியே நின்று பரிசுத்தமாக பரிதாபமாக கதவை தட்டி, ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் நான் அவனிடத்தில் வருவேன் என்று வெளிப்படுத்தல் 3:20 இயேசு சொல்லுகிறார். உன்னத பாட்டு 5:2 சொல்லுகிறார். உன்னத பாட்டிலே அவர் கதவை தட்டி கொண்டிருக்கிற ஒரு காட்சியை காணலாம். என் பிரியமே, கதவை திற, என் தலை பனியை போலும் என் தலைமையில் இரவில் பெய்யும் பனியை போலும் நினைந்திருக்கிறது என்று சொல்கிறார். என்பது அவனுடைய பிள்ளையே, உன்னுடைய வீடு, உள்ளமாகிய வீடு எப்படி இருக்கிறது சிந்தித்துப்பார். தேவன் வாசம் செய்கிற வீடா இருக்கிறதா? இந்த உள்ளமாகிய இல்லத்தை நீ புகையினாலே கெடுத்து கொண்டிருக்கிறாயா? இந்த உள்ளமாகிய இல்லத்தை சாராயத்தினால் கெடுத்து கொண்டிருக்கிறாயா? உள்ளமாகிய இருதயத்தை கெட்ட வார்த்தையினால் கெடுத்து கொண்டிருக்கிறாயா? உள்ளமாகிய இருதயத்தை ஆபாசத்தினால் கெடுத்து கொண்டிருக்கிறாயா? உள்ளமாகிய இருதயத்தை தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்தை செய்து கொண்டு நீ நானும் கிறிஸ்தவன் தான், நானும் ரட்சிக்கப்பட்டிருக்கிறவன் தான், என்னால் எல்லாம் செய்ய முடியும் என்று நீ எங்கிக் கொண்டிருக்கிறாயா? நெவர். பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசித்துக் கொள்ள முடியாது. எத்தனை காலம் தான் நீ உன்னை தான் நீ ஏமாற்றி கொண்டிருப்பாய்? சிந்தித்துப்பா. தேவன் உன்னிலே வாசம் செய்ய விரும்புகிறார். உன்னை ரட்சிப்பதற்காக தன் ஜீவனை கல்வாரி சிலுவிலே கொடுத்தார். உனக்காக அடிக்கப்பட்டார், நொறுக்கப்பட்டார், கடைசி ரத்தத்தை கல்வாரி சிலுவிலே சிந்தினார். இன்றைக்கு நீ பகையும் கசப்பும் வைராக்கியமும் பாபமும் சாபமும் அக்கிரமத்தையும் கொண்டிருப்பாய் என்று சொன்னால் உன் உள்ளத்தில் இயேசு வாசம் செய்ய முடியாது. சத்துரு தான் வாசம் செய்வான். இயேசுவை துதித்துக் கொண்டே நீ புகையை புகைப்பது பாவம்.
இயேசுவை துதித்துக் கொண்டு நீ சாராயத்தை நாடுவது பாவம். இயேசுவை துதித்துக் கொண்டு நீ ஜெபிப்பால் இருப்பது பாவம். இயேசுவை துதித்துக் கொண்டு இயேசு இயேசு என்று சொல்லிக்கொண்டு குடும்ப ஜெபம் செய்யாதிருப்பது பாவம். உள்ளமாகிய வீடு அது சாத்தான் குடியிருக்கிற வீடாக தான் நடந்திருக்கும் தவிர இயேசு குடியிருக்கிற வீடா இருப்பதில்லை. இப்போது ஒரு கணம் சிந்தித்துப்பா, உள்ளம் எப்படி இருக்கிறது? இயேசு வாசம் செய்கிற வீடா இருக்கிறதா? தேவன் தங்குகிற வீடா இருக்கிறதா? தேவன் குடியிருக்கிற வீடா இருக்கிறதா? அல்லது சத்துரு வாசம் செய்கிற வீடா இருக்கிறதா? சிந்தித்து பார் தேவச்சனமே. இந்த கிருபை நாட்களிலே உன் உள்ளமாகிய வீட்டிலே இயேசுவுக்கு இடம் கொடு. பாவ சாபத்தை அறுத்து விட்டு, புகைகளை தூர இழுத்து விட்டு, கஞ்சா கணேஷ் புகை பொருளுக்கு விலகி ஓடு, மாலி வீழ்ச்சிகளுக்கு விலகி ஓடு. பரிசுத்தத்தை காத்துக்கொள். என்னை யாரும் பார்க்கவில்லை என்று எண்ணாதே, கர்த்தர் உன்னை பார்த்துக் கொண்டிருக்கிறார். ஜீவனை தேவனுக்கு என்று சமர்ப்பணம் செய்வாயா? உன் வாழ்வை தேவனுக்கு என்று அர்ப்பணிப்பா என்று சொன்னார். உன் உள்ளமாகிய வீட்டிலே இயேசு தங்கி ஆசீர்வதிக்க கொடு. அவருடைய பாதத்திலே நீ அர்ப்பணிக்கும் போது நீ ஆசீர்வதிப்பார். எந்த உள்ளம் புது கவியாலே பொங்க இயேசுவை பாடிடுதே. அவர் நாமோ மூற்றுண்ட பரிமள தைலம், அவரையே நேசிக்கிறே. அல்லேலூயா துதி அல்லேலூயா, எந்த நன்னலாம் இயேசுவை பாடிடுதே. அல்லேலூயா துதி அல்லேலூயா, எந்த நன்னலாம் இயேசுவை பாடிடுவே. இத்தனை கிருபைகள் நித்தமும் அருளிய கர்த்தரை கொண்டாடுவே. இத்தனை கிருபைகள் நித்தமும் அருளின கர்த்தரை கொண்டாடுவே. சந்த காலம் முழுவதும் காத்தாரே, சேதமும் அணுகாமல் சொந்தமாக ஆசி பொழிந்தன கண்டும் சுகபலன் அளித்தாரே. அல்லேலூயா துதி அல்லேலூயா, எந்த நன்னலா இயேசுவை பாடிடுவே. அல்லேலூயா துதி அல்லேலூயா, எந்த நன்னலா இயேசுவை பாடிடுவே. இத்தனை கிருபைகள் நித்தமும் அருளிய கர்த்தரை கொண்டாடுவே. இத்தனை கிருபைகள் நித்தமும் அருளின கர்த்தரை கொண்டாடுவே. ஆமன்பு தேவ பிள்ளை, உந்தன் உள்ளம் புது கவியாலே பொங்கும். உன் உள்ளமாகிய இல்லத்திலே இயேசு வாசம் செய்யும் போது அது தேவன் ஆசீர்வாதத்தை கொடுப்பார். மூன்றாவது, குடும்பமாகிய வீடு, the family of the house. யோசுவா 24:15 சொல்கிறது, as for me and my house we will serve you Lord. நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரையே சேவிப்போம் என்று கர்த்தருடைய தாசனாகிய யோசுவா சொல்லுகிறதை பார்க்கிறோம். என் அன்பு தேவச்சனமே, குடும்பமாகிய வீடு, நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரையே சேவிப்போம். குடும்பமாய் ஆண்டவரை சேவிக்க வேண்டும், குடும்பமாய் ஆண்டவரை தொழுது கொள்ள வேண்டும், குடும்பமாய் ஆண்டவரை மகிமைப்படுத்த வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. வீடு என்று சொல்லும்போது வெறும் கட்டிடம் மட்டுமல்ல, உள்ளே வாழ்கிறது குறிக்கிறதில்லை. தந்தை தாய் பிள்ளைகள் சேர்ந்து ஒரு குடும்பம் ஒருமித்து வாழ்வதுதான். குடும்பத்தை கர்த்தர் ஏற்படுத்தினார். மனிதன் தனிமையாக இருப்பது நல்லதல்ல என்று ஏற்று துணை அவனுக்கு உண்டாக்கினார் என்று ஆதியாகமம் 2:18 சொல்கிறது. தேவன் தனிமையானவர்களுக்கு வீடு வாசலை ஏற்படுத்துகிறார் என்று சங்கீதம் 68:6 சொல்கிறது. குடும்பத்திலே தேவனுடைய பிள்ளைகளாய் நாம் ஒன்றாய் கூடுகிறோம். தேவ அன்பு நம்மில் இருக்கிறது, ஒன்றாய் இருக்கிறோம். தேவன் கொடுத்ததுதான் குடும்பம். கணவன் மனைவி பிள்ளைகள், தேவன் உங்களை இணைத்திருக்கிறார். கணவன் மனைவி இணைக்கிற ஒரு குடும்பம். குடும்பமாக ஆண்டவரை தொழுது கொள்ள வேண்டும், குடும்பமாய் ஆண்டவரை மகிமைப்படுத்த வேண்டும். குடும்ப ஜெபமானாலும் சரி, அதிகாலை ஜெபமானாலும் சரி, ஆலயத்துக்கு செல்வதானாலும் சரி, குடும்பமாய் தேவன்
உங்களை இணைத்திருக்கிறதுனாலே, தேவன் இணைத்ததை மனுஷன் பிடிக்கான் என்று வேதம் சொல்லுகிறது. நீங்கள் குடும்பமாக ஆண்டவரை தொழுது கொள்ளும் பொழுது ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. குடும்பத்திலே தேவனுடைய பிள்ளைகள் ஒன்றாய் கூடியிருக்கிறார்கள். தேவ அன்பு அவர்கள் இருக்கிறது. ஒன்றாய் இருப்பது, இவர்கள் கூடியிருப்பது நலம். அவருடைய பிரசன்னத்தினாலே நல்ல பங்கடி என்று சொல்லப்படுகிறது. பிரசங்கி 4:9-10 பார்க்கிறோம். ஒன்றாய் இருக்கும்போது விழுந்தாலும் தூக்கிவிட முடியும் என்று வேதம் சொல்கிறது. முப்பரி நூல் சீக்கிரமாய் அறுந்து போகாது என்று சாலமோன் ஞானி சொல்லுகிறார். அர்த்தம் என்ன? கணவன் மனைவியோடு கர்த்தருக்கு இணைந்திருக்கும் பொழுதுதான் முப்பரி நூல் திருமணத்தை தேவ பிரசன்னத்தால் நடத்துகிறது. திருமண வாழ்க்கையை கிறிஸ்துவோடு கூட கூட்டி சேர்க்கிறது. குடும்பம் என்பது ஒரு சிறிய குடும்ப அரசாங்கம். இந்த அரசாங்கத்திலே கணவன் தலைவர், மனைவி தலைவி பதவி வைக்கிறார்கள். இருவரும் ஒன்று சேர்ந்து தங்கள் குடும்பத்தை கட்டும்பொழுதுதான் அந்த குடும்பம் ஆசீர்வதிக்கப்படுகிறது. எனவே அன்பு தேவனுடைய பிள்ளையே, நம்முடைய குடும்பம் தேவனை தொழுகிற குடும்பமாக இருக்க வேண்டும். உலகத்தில் உள்ள எல்லா உறவுகளையும் காட்டிலும் சிறந்த உறவு கணவன் மனைவியுடைய உறவு தான். உலகத்தில் இருக்கிற மற்ற உறவுகள் எல்லாம் ஒரு நாள் பிரிந்து போகும். நண்பர்கள் பிரிந்து போவார்கள், நேசிக்கிறவர்கள் பிரிந்து போவார்கள். ஆனால் கணவன் மனைவி உறவு ஒருபோதும் பிரிந்து போவதில்லை. நீ பலவீனப்பட்டு இருக்கும்போது அந்த மனைவி தான் உன்னை தாங்குவாள். நீ பலவீனப்படும் போது புருஷன் தான் உன்னை தாங்குவான், உனக்கு உதவியாக இருப்பான், பக்கபலமாயிருப்பான், பாதுகாவலாயிருப்பான். மரணம் உங்களை பிரிக்கும் மட்டும் ஒன்றாய் தேவனால் இணைக்கப்பட்டவர்கள் ஒருபோதும் பிரிந்து போவதற்கு அல்ல, தேவனோடு சேர்ந்து வாழ்வதற்கு தான் ஆண்டவர் வைத்திருக்கிறார். எனவே உலகத்தில் உள்ள எல்லா உறவுகளை காட்டிலும் தேவன் கொடுத்திருக்கிற குடும்ப உறவு மிகவும் ஆசீர்வதிக்கப்பட்டவர். இன்றைக்கு ஆனால் சத்துருவானவன் இந்த குடும்ப உறவை தான் துண்டிப்பதற்கு முயற்சிக்கிறான். இந்த குடும்ப உறவை தான் உடைத்து போடுகிறான். இன்றைக்கு கோர்ட்டுகளில் பாருங்கள், அத்தனை கிறிஸ்தவர்கள் தான் டைவர்ஸுக்காக கோர்ட்டில் அப்ளிகேஷன் வைத்திருக்கிறார்கள். காரணம், சமாதானம் இல்லாமல், சந்தோஷம் இல்லாமல் தேவன் நினைத்த குடும்ப வாழ்வை சத்துரு உடைத்து போடுகிறான். என் அன்பு தேவ ஜனமே, உலகத்தில் உள்ள எல்லா உறவுகளிலும் சிறந்த உறவு கணவன் மனைவி உறவு தான். இதை தான் தேவன் ஒரு குடும்பமாக இணைத்திருக்கிறார். குடும்பமாக ஆண்டவரை தொழுது கொள்ளும்போது ஆசீர்வாதம், குடும்பமாய் தேவனை துதிக்கும் போது ஆசீர்வாதம், குடும்பமாய் தேவனை அதிகார ஜெபம் செய்யும் போது ஆசீர்வாதம், குடும்பமாக இரவு ஜெபம் செய்யும் போது ஆசீர்வாதம். துன்பத்திலும் துயரத்திலும் பாடிலும் கவலையிலும் கண்ணீரிலும் கஷ்டத்திலும் குடும்பமாய் இருக்க வேண்டும். ஏதேன் திட்டத்திலே முதல் திருமணத்தை கர்த்தரை நடத்தி வைத்தார். இயேசு உலகத்தில் இருந்தபோது திருமண வைபவத்தை கடந்து சென்று குறைவுகளை கிறிஸ்து இயேசுக்குள் நிறைவாக்கினார். இன்றைக்கும் கிறிஸ்து உன் குடும்பத்துக்குள் உலாவுவார் என்று சொன்னார். உன் வீட்டில் இருக்கிற குறைவுகள் கிறிஸ்து இயேசுக்குள் நிறைவாகும். சிந்தித்து பார், ஒரு குடும்பம் எப்படி இருக்கிறது, குடும்ப வாழ்க்கை எப்படி இருக்கிறது, கணவன் மனைவியின் அன்பு எப்படி இருக்கிறது, உங்களுடைய ஐக்கியம் எப்படி இருக்கிறது, சிந்தித்து பாருங்கள். தேவனுக்கு உங்களுக்கு இருக்கிற உறவு எப்படி இருக்கிறது, சிந்தித்து பாருங்கள். ஒரு கணம் உங்கள் குடும்பத்தை கர்த்தருக்கென்று மூத்த தலைவராக, மூத்த உறுப்பினராக வைத்திருக்கிறார். குடும்பத்தின் சகல தேவைகளை, நன்மைகளை அவர் உங்களுக்கு கொடுக்கிறார். ஒரு குறையின்றி உங்களை நடத்துகிறார். தேவனுடைய பிள்ளையே, உங்களுடைய குடும்பத்தை கர்த்தருக்கென்று அர்ப்பணிய நீங்கள் கர்த்தருக்கு பயந்தவருடைய வழியில் நடக்கிற எவனோ அவன் பாக்கியவான். உன் கையின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியமும் நன்மை உண்டாயிருக்கும் என்று சங்கீதம் 128:1 சொல்கிறது. இந்த கால வேளையிலே தேவனுடைய வார்த்தை கேட்கிறது. தேவனுடைய பிள்ளையே, உன்னுடைய குடும்பம் எப்படி இருக்கிறது, உன்னுடைய குடும்ப வாழ்வு எப்படி இருக்கிறது, ஜீவிதம் எப்படி இருக்கிறது, சிந்தித்து பார். நீ குடும்பமாய் தேவனை ஆராதிக்கிறாயா, குடும்பமாய் தேவனை துதிக்கிறாயா, குடும்பமாய் தேவனை தொழுது கொள்கிறாயா? இந்த பூலோகத்தில் நீ குடும்பமாய் தேவனை துதிப்பாய் என்று சொன்னால் அந்த பரலோகத்தில் குடும்பமாய் தேவனை துதிக்கிற பாக்கியத்தை உனக்கு அருளுவார். இந்த பூமியில் நீ குடும்பமாய் கர்த்தரை தொழுது கொள்வாய் என்று சொன்னால் பரலோக ராஜ்யத்தில் ஆண்டவனை குடும்பமாய் தொழுது கொள்கிற கிருபையை கொடுப்பான். கிருபையின் காலத்தை இழந்து விடாதே. அவருடைய பாதத்தை கூட்டி சேருவாயா, குடும்பமாய் அர்ப்பணிப்பாயா, துதிப்பதிலும் தொழுது கொள்வதிலும் ஆராதிப்பதிலும் மகிமைப்படுத்துவதிலும் குடும்பமாக ஆண்டவரை தொழுது கொள்ளுங்கள். எல்லாம் இல்லாத ஆசீர்வாதத்தை ஆண்டவர் கொடுத்து உங்களை ஆசீர்வதிக்க முடியும். எப்படி நம்முடைய குடும்ப வாழ்க்கை இருக்கிறது, சிந்தித்து பார்க்கத்தினுடைய பிள்ளையை, தேவனுடைய முன்பு நாம் எப்படி இருக்கிறோம்? ஒரு திறந்த கண்ணாடியை போல் இருக்கிறோம். நம்முடைய குடும்ப வாழ்வை நன்மையான ஆசீர்வாதத்தை ஆண்டவர் கொடுக்கிறாரா? நன்மையான ஈவுகளை தேவன் கொடுக்கிறாரா? சிந்தித்து பாருங்கள். நானும் என் வீட்டாருமோ என்றார் கர்த்தரையே சேவிப்போம்.
சேவிப்பாயா, நீயும் சேவிப்பாயா. நன்மையான ஈவுகளை தேவாதி தேவன் தந்தார். நன்மையான ஈவுகளை தேவாதி தேவன் தந்தார். கீழ்ப்படிந்து அவர் சத்தம் கேட்டு சாட்சியா ஜீவிப்பாயா. கீழ்ப்படிந்து அவர் சத்தம் கேட்டு சாட்சியா ஜீவிப்பாயா. நானும் என் வீட்டாருமோ என்றா கர்த்தரை சேவிப்போ. நீயும் சேவிப்பாயா, நீயும் சேவிப்பாயா. நான்காவது ஆசீர்வாதம் ஆலயமாகிய வீடு. சங்கீதம் 65:4 சொல்கிறது, We shall be satisfied with the goodness of your house, of your the holy temple. Psalm 65:4 mentioned it. உம்முடைய பரிசுத்த ஆலயமாகிய உம்முடைய வீட்டில் நன்மையால் திருப்தியாவோம் என்று சங்கீதக்காரன் சொல்கிறார். We are the multiply of the top blessings. Our 5 houses, the 5 houses where we are dividing the heart. We discussed about dividing our house. Second, our house of the heart. Third, the dividing the houses to say mentioning it. தேவனுடைய ஆலயமாகிய வீடு நம்முடைய 5 வீடுகளிலே என்ற தலைப்பில் தியானித்து வருகிறோம். முதலாவது நாம் வசிக்கிற வீடு, இரண்டாவது நம்முடைய உள்ளமாகிய வீடு, மூன்றாவது நம்முடைய குடும்பமாகிய வீடு, நான்காவது தேவாலயமாகிய வீடு. தேவாலயத்தை ஜெபவீடு என்று வேதம் சொல்லுகிறது. ஏசாயா 56:7 வார்த்தை உற்று பாருங்கள். நான் என் பரிசுத்த பர்வதத்தை கொண்டு வந்து என் ஜெப வீட்டிலே அவர்களை மகிழ பண்ணுவேன். என் வீடு எல்லா ஜனங்களுக்கும் ஜெப வீடு எனப்படும் என்று சொல்ல வருது. தேவாலயம் கர்த்தரை நம்மையும் சந்திக்கிற ஒரு இடம். தேவனுடைய ஆலயம்தான் உன்னையும் தேவனையும் சந்திக்கிற ஒரு இடம். ஆனால் இந்த 2020 ஆண்டிலே உன்னையும் தேவனையும் சந்திக்கிற இந்த தேவாலயம் தடைபட்டு விட்டது. 10 மாதம் ஆகிறது. தேவாலயத்துக்குள் வர முடியவில்லை, துதிக்க முடியவில்லை, தொழுது கொள்ள முடியவில்லை, தேவ ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியவில்லை. காரணம், நீங்கள் தேவனுடைய ஆலயத்தில் வராது இருப்பதனால்தான் தேவ ஆசீர்வாதத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியவில்லை. சத்துரு வாதைகளை கொண்டு வந்து உலகத்தை அழித்துக் கொண்டிருக்கிறது. உங்களை தேவனிடத்திலிருந்து பிரித்து கொண்டிருக்கிறான். துதிக்க முடியாமல், ஆராதிக்க முடியாமல், தேவ ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ள முடியாமல் பலவித தடை கற்களை கொண்டு வந்து தடுத்துக் கொண்டிருக்கின்றான். அன்பு தேவனுடைய பிள்ளையே, தேவாலயம் என்பது ஜெபவீடு என்று தான் வேதம் நமக்கு சொல்லுகிறது. பரிசுத்தவான்கள் ஜெப வீட்டில் அவரை மகிழ பண்ணுவேன் என்று தான் வேதம் சொல்லுகிறது. தேவாலயம் கர்த்தரை நம்மை சந்திக்கிற ஒரு இடம் என்று சொல்லுகிறது. பாடல் மூலமாக சந்திக்கிறோம், சாட்சிகள் மூலமாக சந்திக்கிறோம், தேவ செய்திகள் மூலமாக சந்திக்கிறோம். மட்டுமல்ல, அங்கே ஜெபத்தினாலும் நம்முடைய பாரங்களை, நம்முடைய துக்கங்களை கர்த்தருடைய பாதத்திலே இறக்கி வைக்கிற ஒரே ஒரு இடம் இருக்கும் என்று சொன்னால் அது கர்த்தருடைய ஆலயம்தான். எத்தனை பேர் இந்த ஆலயத்தை நாம் புறக்கணிக்கிறோம்? சிந்தித்து பாருங்கள். எத்தனை பேர் தேவனுடைய ஆலயத்தை நாம் புறக்கணித்து போகிறோம்? தேவ ஆலயத்தில் அமர்வதற்கு மனமற்று போகிறோம். தேவ சமூகத்தில் வருவதற்கு மனமற்று போகிறோம், துணிகரமாய் போகிறோம். காரணம் ஏன்? தேவனுடைய ஆலயம்தான் உன்னை ஆசீர்வதிக்கிற இடம். தேவனுடைய ஆலயம்தான் உன் தொழிலை ஆசீர்வதிக்கிற இடம். தேவனுடைய சமூகம் தான் உன் குடும்பத்தை, உன் பிள்ளைகளை, உன்னை ஆசீர்வதிக்கிற இடம் என்பதை நீ ஒருபோதும் மறந்து போகாதே. எவ்வளவுக்கு எவ்வளவு தேவ ஆலயத்தை நீ புறப்பணிப்பாயோ அவ்வளவுக்கு அவ்வளவு ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை விட்டு நீ இழந்து போகிறாய் என்ற அர்த்தம். தேவனுடைய சமூகத்தை நீ புறக்கணிக்க கர்த்தருடைய ஆசீர்வாதம் உன்னை விட்டு பின்னோக்கி போகிறது என்பதை ஒருபோதும் மறந்து போகாதே. கர்த்தருடைய பிள்ளையே, இயேசு கிறிஸ்து தேவாலயத்தை மிகவும் நேசித்தார். அங்கே சென்று ஜெபம் பண்ணினார். பகற்கால வேளையில தேவாலயத்தில் உபதேசம் பண்ணி கொண்டிருந்தார் என்று லூக்கா 21:37 சொல்கிறது. நான் தினந்தோறும் உங்கள் நடுவிலே உட்கார்ந்து தேவாலயத்தில் உபதேசம் பண்ணி கொண்டிருந்தேன் என்று இயேசு 26:50 மத்தேயு 26:55 சொல்லுகிறார்.
சிலர் தேவாலயத்திலே வியாபார ஸ்தலமாய் மாற்றுகிறார்கள். இயேசு தேவாலயத்திலே பிரவேசித்து விற்கிறவர்களையும் கொள்கிறவர்களையும் வெளியே துரத்தினார். என்னுடைய ஜெப வீடு கள்ளர் குகையாக்கீர் என்று மத்தேயு 21:12-13 பார்க்கிறோம். தேவனுடைய பிள்ளையே, பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் தேவனை சந்திக்க விரும்பின ஒன்று பலிபீடம் கட்டி கர்த்தரை தொழுது கொண்டார்கள். சாலோமோன் தேவாலயத்துக்கு பிறகு கர்த்தர் அந்த ஆலயத்தில் உலாவி வந்தார். இன்றைக்கு தேவனை துதிப்பதற்கு தொழுதுக்கு ஆராதிப்பதற்கு கர்த்தர் ஒரு ஆலயத்தை கொடுத்திருக்கிறார். நாமோ கர்த்தருடைய ஆலயத்தில் வருவதற்கு மனமற்று போகிறோம். சூழ்நிலை ஒரு வாதையை கர்த்தர் அனுப்பிவிட்டார். அந்த வாதை நிமித்தமா நாம் கூட முடியவில்லை, தொழுது கொள்ள முடியவில்லை, துதிக்க முடியவில்லை, ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ள முடியவில்லை. ஆனால் தாவீது சொல்லுகிறான் சங்கீதம் 27:4, கர்த்தரிடத்தில் ஒன்றை கேட்டு அதையே நாடுவேன், கர்த்தருடைய மகிமையை பார்க்கும்படி அவருடைய ஆலயத்தை ஆராய்ச்சி செய்யும்படி என் ஜீவனுள்ள நாள நான் கர்த்தருடைய ஆலயத்தில் தங்கியிருப்பதை நாடுவேன் என்று சொன்னான். எத்தனையோ நீங்கள் சொல்ல முடியும், என் ஜீவனுள்ள நாளெல்லாம் கர்த்தருடைய ஆலயத்தில் இருந்து ஆண்டவரை துதிப்பேன், ஆராதிப்பேன், மகிமைப்படுத்துவேன் என்று சொல்லி முடியாது. தேவனை துதிப்பதற்கும் தேவனை ஆராதிப்பதற்கு நான் நேரம் செலுத்துவதில்லை. தாமதமாகவே வருவோம், தாமதமாகவே ஆசீர்வாதத்தை பெற்றுக் சொல்கிறோம். தேவனை துதிப்பதற்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிறோம். ஒரு வேலைக்கு செல்ல வேண்டும் என்று சொன்னால் 1/2 மணிக்கு முன்பு சொல்லுகிறோம். ஏர்போர்ட்டில் பிளைட்டில் போக வேண்டும் என்று சொன்னால் 1 மணிக்கு 2 மணிக்கு முன்பு போய் காவல் காக்கிறோம். ஒரு ட்ரெயின் பஸ் போக வேண்டும் என்று சொன்னால் 1/2 மணிக்கு 1 மணிக்கு முன்பு புறப்பட்டு போகிறோம். திருமண வீடு கல்யாண வீடு என்று சொன்னால் 1/2 மணிக்கு 1 மணிக்கு முன்பு போகிறோம். நான் கர்த்தருடைய ஆலயத்திற்கு தாமதமாகவே வருகிறோம். காரணம் உதாசனம். தேவ பிள்ளையே, எவ்வளவு நீ தேவ ஆலயத்தை நேசிக்கிறாயோ அவ்வளவுக்கு ஆசீர்வாதம். கர்த்தருக்கு கொடுப்பதில் உதாசனம். உன்னுடைய சொந்த காரியத்துக்கு நீ ஏற்பதில்லை, உன்னுடைய பொருட்களை வாங்குவதற்கு நீ எதிர்ப்பதில்லை, உன்னுடைய வீட்டின் காரியங்களை செய்வதற்கு நீ பார்ப்பதில்லை. ஆனால் கர்த்தருக்கு கொடுப்பதிலையோ நீ யோசித்து கொடுக்கிறாய். கர்த்தர் கொடுக்கிற ஆசீர்வாதம் தான் நீ சகலத்தை சுதந்திரித்து கொடுக்கிறாய். ஆனால் அவருடைய ஆலயத்தில் நீ அவருக்கென்று காணிக்கை கொடுக்கும்போது உன்னுடைய கரம் திறந்து கொடுப்பதில்லை. காரணம், அவரெல்லாம் உன்னை ஆசீர்வதித்தார், அவரெல்லாம் உன்னை வேலையை கொடுத்தார், அவரெல்லாம் உன்னை பொருளாதாரத்தை ஆசீர்வதித்தார், அவரெல்லாம் உனக்கு சகல ஆசீர்வாதத்தை கொடுத்திருக்கிறார். ஆனால் உலக காரியத்துக்கும் உலக மருத்துவத்துக்கும் மருத்துவர்கள் கேட்கிற அமௌண்டை நீ கொடுத்து விடுவாய். கர்த்தருக்கோ கஞ்சத்தனம் பண்ணி புசினித்தனம் பண்ணி கொடுக்கிறாய். கர்த்தரை ஏற்றுக்கொள்வாரா? அந்த காணிக்கை மீது கர்த்தர் விரும்புவாரா? சிந்தித்துப்பார். தேவனுடைய பிள்ளையே, சபை கூடுதலை ஒரு நாளும் அசட்டை செய்யாதீர்கள். ஒருவருக்கு ஒருவர் புத்தி சொல்லுங்கள். ஒருவருடைய பாரத்தை ஒருவர் சுமந்து ஆவிக்குரிய உயர்விலே உயர்த்துங்கள். கர்த்தருடைய பிள்ளையே, கர்த்தரை நேசியுங்கள், கர்த்தரை அன்பு செலுத்துங்கள். கொடுப்பதிலே கஞ்சத்தனம் பண்ணாதீர்கள். மனம் திறந்து கொடுங்கள், உங்களை அவர் ஆசீர்வதிப்பார். வேலையை கொடுக்கிறது அவரல்லவா? உன் பொருளாதாரத்தை ஆசீர்வதிப்பது அவரல்லவா? உன்னுடைய கை பிரயாசத்தை ஆசீர்வது அவரல்லவா? அப்படி என்றால் அவருக்கு கொடுப்பதற்கு ஏன் கஞ்சத்தனம்? தவறு செய்யாதீர்கள். 10 1 கர்த்தரை கொடுப்பதற்கு பொருத்தனை செய்யுங்கள். 10 1 பகுதி ஆண்டவருக்கு என்று கொடுங்கள். கொடுத்தால் அது உங்களுக்கு ஆசீர்வாதம். கொண்டு வரும் கர்த்தருடைய பிள்ளையே, ஒருபோது உன்னை கைவிடுகிறவல்ல, உன்னுள் ஆசீர்வதிக்கிற கர்த்தர். இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனே வாசம் செய்கிறாரே. இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனே வாசம் செய்கிறாரே. தேவாலயமும் அவரே, தூய ஒளி விளக்கும் அவரே. தேவாலயமும் அவரே, அவரே. தேவனாய் தனங்களில் தாகம் தீர்க்கும் சுத்த ஜீவ ஒளி அவரே. ஜீவநாதன் ஜனங்களின் தாகம் தீர்க்கும் சுத்த ஜீவ ஒளி அவரே. இதோ மனுஷர் மத்தியில் தேவாதி தேவனை வாசம் செய்கிறாரே. கடைசியாக ஒரே ஒரு கருத்தை நிறுத்தி ஜெபித்து ஆசீர்வாதம் கூறலாம் என்று ஆசிக்கின்றேன். நம்பர் 5, பரலோகமாகிய நித்திய வீடு. சங்கீதம் 23:5 வார்த்தையை சொல்லுகிறது, surely goodness and mercy shall be follow me the day of my life and I will divide the house of the Lord forever. என் ஜீவனுள்ள
நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் தங்கியிருப்பேன் என்று கர்த்தருடைய தாசனாகிய தாவீது சொல்கிறார். பூமிக்குரிய வாழ்க்கைக்கு பிறகு நித்தியமான வாழ்க்கை இருக்கிறது. ஒன்று, நித்திய ஜீவனை பெற்று பரலோக ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும் என்று இயேசுவை நமக்கு தந்திருக்கிறார். இயேசு சொன்னார் யோவான் 14:2-3, என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலம் உண்டு, ஒரு ஸ்தலத்தை உங்களுக்கு ஆயத்தம் பண்ண போகிறேன். நான் போய் உங்களுக்கு ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு நான் இருக்கும் இடத்துல நீங்களும் இருக்கும்படி நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்திலே சேர்த்துக் கொள்வேன் என்று சொன்னான். அன்பு தேவனுடைய பிள்ளை, அப்போஸ்தலனாகிய பவுல் பரலோக ராஜ்யத்தை நினைத்து கலிகூர்ந்து நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது என்று பிலிப்பியர் 3:20 சொல்லுகிறார். என் அன்பு தேவனுடைய பிள்ளையே, இது நம்முடைய நிரந்தரமான வாழ்க்கை அல்ல. இது உங்களுக்கும் எனக்கும் கொடுக்கப்பட்ட ஒரு வாடகை உலகத்தில் வாழ்கிறோம். நமக்கு இந்த ஆண்டவர் ஒரு நித்தியமான வீட்டை பரலோக ராஜ்யத்தில் கட்டி வைத்திருக்கிறார். இந்த உலகத்தில் எதை செய்கிறாயோ அதை அவருக்கென்று செய்கிறாய். எதை விதைக்கிறாய் அதை அறவை போகிறாய். நீ நன்மை செய்தால் உனக்கு மேன்மை. சிந்தித்து பார். இந்த உலகத்தில் நீ வீடை கட்டி வாழலாம். பரலோகத்தில் உனக்கு ஒரு வீடு இல்லாவிட்டால் பரிதவிக்க வேண்டிய நிலைமையாக இருக்கும். உலகத்தில் உனக்கு ஆஸ்தி புகழ் அந்தஸ்து எல்லாம் இருக்கலாம். ஆனால் நித்தியத்தை இழந்து விட்டால் உன் ஜீவித காலமெல்லாம் நரகத்தில் எல்லாம் நீ போக வேண்டும். ஒரே ஒரு வாழ்க்கை ஆண்டவர் கொடுக்கிறார். ஒன்று, அந்த நித்தியமான பரலோக ராஜ்யம். அதை இழந்தால் நித்தியமான அக்கினி தான். நீ டிசைட் பண்ணிக்கொள். which is a life, your best life, the kingdom of God or the kingdom of the hell. You have to choose yourself. The God has given the privilege to you. You have to select for that such a things. I am closing the sermon to me, the conclusion of this part. அன்பு தேவனுடைய பிள்ளை, உன்னை என்னை நித்திய ஜீவனிலே கூட்டி சேர்ப்பதாக பிதாவாக தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை கல்வாரி சிலுவையில் உனக்காய் எனக்காய் கொடுத்தார். அடிக்கப்பட்டார், நறுக்கப்பட்டார், கடைசி இரத்தத்தை கல்வாரி சிலுவையில் சிந்தினார். உன்னை என்னை ரட்சிப்பதற்காக, உன்னை என்னை நித்திய ராஜ்யத்தில் சேர்ப்பதற்காக. இன்னும் நாட்களை வீண செலவு செய்த, காலங்களை வீணு செய்யாதே. ஓடிவா இயேசுவின் அண்டையிலே, அவருடைய பாதத்தில் ஓடிவா, ரட்சிக்கப்படு, மனம் திரும்பு, இயேசுவை சொந்த ரட்சகரை ஏற்றுக்கொண்டு அவருடைய பாதத்தில் ஓடிவா. 1 மணிக்கு நேரமாத முழங்கால் படியிட்டு ஜெபம் செய். 1 மணிக்கு நேரமாத முழங்கால் என்று வேதத்தை வாசி. 1 மணிக்கு நேரமாத தவறாமல் குடும்ப ஜெபம் செய். 1 மணிக்கு நேரம் தவறாமல் இரவு ஜெபம் செய். உன்னுடைய வாழ்வு ஆசீர்வதிக்கப்படும், உன்னுடைய குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும், உன்னுடைய பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். சிந்தேவப்படி 5 வீடுகளை குறித்து உங்களை மத்தியில் வைத்தேன். 1, நாம் வசிக்கிற வீடு. 2, உள்ளமாகிய வீடு. 3, குடும்பமாகிய வீடு. 4, தேவாலயமாகிய வீடு. 5, பரலோக ராஜ்யமாகிய நித்திய வீடு. இந்த நித்திய வீட்டுக்குள்ளே உன்னை அவர் கூட்டி சேர்ப்பதற்காக தான் கல்வாரி சிலுவையிலே ஜீவனை கொடுத்தார். உன்னை என்னையும் நேசிக்கிற தேவன் அல்லவா, அன்பு செலுத்துகிற தேவன் அல்லவா, அந்த பரலோக தேவன் அண்டையிலே உன்னுடைய வாழ்வை அவருக்கு என்று ஒரு விசை கூட அர்ப்பணம் செய்து உன் ஜீவனை சமர்ப்பணம் செய்வாய் என்று சொன்னார். எத்தனை ஒரு ஆச்சரியம்! அவருடைய பாதத்தில் அர்ப்பணம் செய்து உன்னுடைய வாழ்க்கையை நீ அர்ப்பணிப்பாயா? இந்த கால வேளையிலே ஆண்டவருடைய வார்த்தை கேட்கிற என் தேவ ஜனமே, கர்த்தர் உன்னோடு பேசுகிறார், உன்னோடு இடைப்படுகிறார், உன்னோடு அசைவாடி கொண்டிருக்கிறார், உன்னோடு கூட அவர் பேசி கொண்டிருக்கிறார். அவருடைய வார்த்தை ஆம் என்றும் ஆமேன் என்றும் சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தை அல்லவா? அவருடைய பாதத்திலே உன்னை அர்ப்பணித்து உன் ஜீவனை சமர்ப்பணம் செய்வாய் என்று சொன்னார். உன்னை உன் குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பதற்கு ஆவலுள்ளவராயிருக்கிறார். பரலோகமே உம்மை துதிப்பதா, கர்த்தாவே அங்கே வாழ்கிறீர். ஆலயத்தில் உம்மை துதிக்கிறோம், கர்த்தாவே எழுந்தருளும். பரலோகமே உம்மை துதிப்பதா, கர்த்தாவே அங்கே வாழ்கிறீர். ஆலயத்தில் உம்மை துதிக்கிறோம், கர்த்தாவே எழுந்தருளும். துதிக்கிறோம் துதிக்கிறோம், ஒன்றாக கூடி துதிக்கிறோம். அல்லேலூயா. துதிக்கிறோம் துதிக்கிறோம், ஒன்றாக கூடி துதிக்கிறோம். துதியும் கனமோ மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். துதியும் கனமோ
மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். துதிக்கிறோம் துதிக்கிறோம், ஒன்றாக கூடி துதிக்கிறோம். அல்லேலூயா துதிக்கிறோம் துதிக்கிறோம், ஒன்றாக கூடி துதிக்கிறோம். எங்களை நேசிக்கிற அன்பின் பரலோக பிதாவே, நன்றி நிறைந்த உள்ளத்தோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம், போற்றுகிறோம், உம்மை ஆராதிக்க நமஸ்கரிக்கிறோம், தொழுகிறோம், உடைய பாதம் அணிகிறோம். கிருபை உள்ள நல்ல பிதாவே, இந்த மன மகிழ்ச்சியுமான இந்த பரிசுத்தமான ஓய்வு நாளுக்காக நன்றி ஆண்டவரே. இந்த யூடியூப் சேனல் மூலமாக உம்முடைய வார்த்தையை கேட்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்கப்பா. 5 விதமான வீடுகளை குறித்து தியானித்தோம் அப்பா. நாங்கள் வசிக்கிற வீடை ஆசீர்வதித்தாங்க, எங்கள் உள்ளமாகிய வீட்டை ஆசீர்வதித்தாங்க, எங்கள் குடும்பமாகிய வீட்டை ஆசீர்வதித்தாங்க, எங்கள் தேவ ஆலயமாகிய வீட்டை ஆசீர்வதித்தாங்க. பரலோக நித்தியமாகிய வீட்டை சுகந்திரிக்கிற பாக்கியத்தை கொடுத்து ஆசீர்வதிங்கப்பா. இந்த வார்த்தையை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் பிதா குமாரன் பரிசுத்த ஆவி நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறோம் ஆண்டவரே. இந்த கால வேளைகளில் ஆண்டவரே உங்களுடைய சத்தத்துக்கு கவனமாக சொல்லப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையும் உங்களுடைய சத்தியத்துக்கு உண்மையாக செவி கொடுத்து தேவனுடைய வார்த்தைகளை கவனமாய் கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் பூமியின் சகல ஜாதிகளிலும் மேன்மை வைக்கும்படி செபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தரின் சத்தத்துக்கு செவி கொடுத்து வார்த்தையை கேட்ட ஒவ்வொரு தகப்பனாரை ஆசீர்வதிங்க, ஒவ்வொரு தாய்மாரை ஆசீர்வதிங்க, ஒவ்வொரு தம்பி தங்கச்சி ஆசீர்வதிங்கப்பா. எங்கள் பிள்ளைகள் வாழுகிற பட்டணத்தை ஆசீர்வதித்து கெடுங்கப்பா. எங்கள் பிள்ளைகள் செய்கிற வேலையை ஆசீர்வதித்து கெடுங்கப்பா. எங்கள் பிள்ளைகளின் கற்பத்தின் கனி ஆசீர்வதிங்க, நிலத்தின் கனி ஆசீர்வதிங்க, மாடுகளின் பெருக்கத்தை ஆசீர்வதிங்க, ஆடுகளின் மந்தைகள் ஆசீர்வதிங்க, கையிட்டு செய்கிற எல்லா வேலைகளையும் ஆசீர்வதித்து கொடுக்க செபிக்கிறோம். பிள்ளைகளை கூடையும் ஆபிசைகிற தொட்டியும் ஒருபோதும் குறைவிடாதபடி ஆசீர்வதிங்கப்பா. என் பிள்ளைகள் வேலை செல்ல போகும்போது, வாகனத்தில் போகும்போது, வாகனத்தில் வரும்போது ஆசீர்வதிக்கப்படட்டும் அப்பா. எங்கள் பிள்ளைகளுக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற எந்த ஒரு ஆயுதமும் நசரனாகிய இயேசுவின் நாமத்தினாலே அது வாய்க்காதே போகும்படி செபிக்கிறோம் அப்பா. ஒரு வழியை உனக்கு எதிராய் புறப்பட்டு வருவார்கள், 7 வழியை உனக்கு முன்பாய் ஓடி போவார் என்று சொன்னீங்கப்பா. உடைய வசனத்தின்படியாக கடவுதப்பா. எங்கள் பிள்ளைகளின் களஞ்சியங்களை ஆசீர்வதிங்க, எங்கள் பிள்ளைகள் கைட்டு செய்யும் எல்லா வேலைகளையும் ஆசீர்வதிங்கப்பா. ஆண்டவரே, எங்கள் பிள்ளைகளுக்கு கொடுக்கும் இந்த தேசத்திலே நன்மையும் கிருபையும் பிள்ளைகளை சூழ்ந்தெடுக்கும்படி செபிக்கிறோம் அப்பா. நம்முடைய கட்டளைகளை கை கொண்டு வழியிலே நடக்கிற ஒவ்வொரு தகப்பனார, தாய்மாரை, தம்பிமார, தங்கச்சிமாரை ஆசீர்வதிக்கும்படி செபிக்கிறோம். உன் நாமம் தரிக்கப்பட்ட எங்கள் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும்படி செபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த 11வது மாதம் எங்கள் பிள்ளைகளுக்கு நன்மையும் பாக்கியம் உண்டாகட்டும் அப்பா. ஏற்ற காலத்தில் எங்கள் தேசத்தில் மழை பெய்யட்டும். எங்கள் பிள்ளைகள் கையிட்டு செய்யும் எல்லா வேலைகளையும் ஆசீர்வதியும். வானத்தின் பொக்கிஷங்களை திறந்து இடமில்லாமல் போக மட்டும் சகல ஆசீர்வாதங்களை கர்த்தர் வர்ஷிக்க பண்ண செபிக்கிறோம். கர்ப்பஸ்ரீகளுக்காக செபிக்கிறோம் அப்பா. ஏற்ற காலத்தில் சுகப்பிரசவத்தை கொடுங்கப்பா. குழந்தை செல்வத்துக்காக காத்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம். ஏற்ற காலத்தில் குழந்தை செல்வங்களை ஆசீர்வதித்து கொடுங்கப்பா. திருமணத்துக்காக காத்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம். ஏற்ற காலத்தில் திருமண காரியங்களை கர்த்தர் கைகூடி வாய்க்க செய்து கொடுக்க செபிக்கிறோம். வேலை வாய்ப்புக்காக காத்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம். ஏற்ற காலத்தில் வேலை வாய்ப்பின் வாசலை திறந்து கொடுக்க முடியும் செபிக்கிறோம். யூகோச்சிலிருந்து கல்லூரியில் படிக்கிற பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம். ஏற்ற காலத்தில் கல்வியின் வாசலை திறந்து கொடுத்து ஆசீர்வதிக்கும்படி செபிக்கிறோம். வெளிநாடு போக வேண்டும் என்று காத்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம். ஏற்ற காலத்தில் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும்படி செபிக்கிறோம். வெளிநாட்டில் வேலை செய்கிற பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம். ஒவ்வொரு பிள்ளைகளை தனித்தன பேர் பேரை தொட்டு ஆசீர்வதிக்கும்படி செபிக்கிறோம். கிருபை இருக்கட்டும் அப்பா. ஆண்டவரே, வயது முதிர்ந்த பெற்றோர்களுக்காக ஜெபிக்கிறோம் அப்பா. 50 வயது 100 வயது இருக்கிற பெற்றோர்களுக்காக ஜெபிக்கிறோம். அவர்களுடைய குடும்பத்தை ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறோம். பரலோக தேவனுடைய கிருபையை கூட இருந்த பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்ளும்படி ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, பலவீனத்தோடு கொரோனா நோயினால் பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் உயிருக்கு போராடி கொண்டிருக்கிற வயது முதிர்ந்த தகப்பனாருக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தர் சுகப்படுத்தும் அப்பா. இந்த கொரோனாவிலிருந்து கர்த்தர் விடுதலை கொடுங்கப்பா. ஆரோக்கிய சுகத்தை பலத்தை கர்த்தர் கொடுங்கப்பா. வயது முதிர்ந்து உயிருக்கு போராடி கொண்டு மருத்துவமனையில் வீடுகளில் இருந்து போராடி கொண்டிருக்கிற வயதான பெற்றோர்களுக்கு ஜெபிக்கிறோம். தேவன் சுகத்தை பலத்தை ஆரோக்கியத்தை கர்த்தர் கொடுக்கும்படி ஜெபிக்கிறோம் அப்பா. சுகவாழ்வை துளிர்க்கப்படும்படி ஜெபிக்கிறோம். உடைய வசனத்தை அனுப்பி சுகப்படுத்தும் அப்பா. உடைய தலைமையினால சுகப்படுத்துங்கப்பா. உடைய தலைமையினால் ஆரோக்கியப்படுத்தும்படி ஜெபிக்கிறோம் அப்பா. காத்துக்கொள்ளும் ஆண்டவரே. இந்த கொரோனா வைரஸ் தேசத்திலிருந்து மாற்றுங்கப்பா. இந்த தேசத்திலிருந்து அழித்து போடுங்கப்பா. தேசத்தின் நோய்கள், கொள்ளை நோய்கள் மாற்றுங்கப்பா. வறுமைகள் மாறட்டும், பஞ்சம் பட்டினிகள் மாறட்டும் அப்பா. வேலையில்லாத திண்டாட்டம் மாறட்டும் அப்பா. வேலை வாய்ப்புகள் கிடைக்கட்டும் அப்பா. பிள்ளைகளுக்கு அன்னதின் அப்பமும் சந்திக்கப்படட்டும் அப்பா. இஸ்ரவேல் ஜனங்களை 430 வருட அடிமைப்படுத்தத்தில் விடுவித்து ஆண்டவரே வானத்தின் மன்னாவை போஷித்து நடத்தினது போல இந்த தேசத்தில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளை கர்த்தர் போஷித்தரணும்.
தேவைகளை சந்தித்தருளுமப்பா. இந்த குறைவினால் பாதிக்கப்பட்டு வேலை இல்லாமல் வீடுகளில் வேலைக்கு போராடி கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு ஸ்தோத்திர வேலை வாய்ப்பை கொடுத்துடணும். உடைய குடும்பத்தை அப்பத்தை தண்ணீரை கொடுத்து ஆசீர்வதிங்கப்பா. திருச்சபை ஆசீர்வதிங்கப்பா. உடைய கிருபைகளை இருக்கட்டும் அப்பா. ஆண்டவருடைய கரம் உடைய பிள்ளைகளை தாங்கட்டும் அப்பா. கண்மணி போல பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா. மாதந்தோறும் மாதாந்திர காணிக்கை கொடுக்கிற பிள்ளைகளுக்கு நன்றியப்பா. ஆண்டவரே தரப்பின் பண்டிகைக்கு நன்றியப்பா. தன்னை ஒருத்தர் பண்டிகைக்கு நன்றியப்பா. வருடத்துக்கு ஒரு முறை கொடுக்கிற காணிக்கைகள் எங்கள் பிள்ளைகள் கொடுப்பதற்கு கர்த்தர் பலனை கொடுப்பீராக, தைரியத்தை கொடுப்பீராக, தேவையை சந்தித்து கொடுப்பீராக. தேவைகளை சந்தித்து ஆசீர்வதிக்கப்படி செபிக்கிறோம். ஒரு குறையை நடத்துங்கப்பா. திருச்சபை ஆசீர்வதிங்க. திருச்சபைகள் அங்கத்தின வைக்கிற ஒவ்வொரு குடும்பத்தை ஆசீர்வதிங்க. ஒவ்வொரு குடும்ப தலைவரை ஆசீர்வதிங்க. ஒவ்வொரு குடும்ப தலைவி ஆசீர்வதிங்க. வாலிப பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. சிறியோர் முதல் பெரியோர் மட்டும் ஆசீர்வதிங்க. கிருபை பிரசனம் நிறைந்திருக்கட்டும். இந்த யூடியூப் சேனல் மூலமாக உடைய வார்த்தைகள் கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் அவருடைய குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும்படி செபிக்கிறோம். அப்படி செய்கிறதுக்காய் கோடி ஸ்தோத்திரம். தொடர்ந்து காத்துக்கொள்ள பலப்படுத்தும், பரிசுத்தப்படுத்தும், மகிமையில மூடி மறைத்துக் கொள்ளும் ஆண்டவரே. உடைய கரத்திலே தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். உடைய நாம மாத்திரம் மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் உயிருள்ள நல்ல பிதாவே, ஆமென். நீர் வாழ்க இயேசுவே, வாழ்க இயேசுவே, வாழ்க இயேசுவே, வாழ்க இயேசுவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உங்களை காக்க கடவார். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரகாசிக்கப்பட்டு உங்கள் மேல் கிருபையாய் இருக்க கடவார். கர்த்தர் தம்முடைய முகத்தை பிரசன்னமாக்கி உங்களுக்கு சமாதானத்தை கட்டளையிட கடவார். நம்முடைய ஆண்டவர் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய மனோகர ஐக்கியமும் சிநேகமும் இன்றும் என்றும் சதா காலமும் உங்கள் அனைவரோடு கூட தங்கி இருப்பாராக. ஆமென், ஆமென். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான என் அன்பு தேவஜனமே, இந்த யூடியூப் சேனல் மூலமாக ஆண்டவருடைய வார்த்தை கேட்டு உங்களை உங்கள் குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவருடைய நாம மாத்திரம் மகிமைப்படுவதாக. தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.